ருக்மணி அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை பேசும்படி பணி. ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜ் டிவி குடும்பத்தின் திருவிழாவான தமிழ் புத்தாண்டு நாளில் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு நீதிபதி பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற என்னுடைய தாத்தா நடுவர் அவர்களே, நான் அப்பவே சொன்னேன் இந்த பொண்ணை போடாதீங்க. என் பெரியப்பா எதிரணி தலைவராக இருக்கின்ற ஐயா அவர்களே, என்னுடைய மூத்த சகோதரர். அவரை சின்ன தாத்தான்னு சொல்லப்படாதா? ஏதோ எனக்கு ஒரு ஆதங்கம். என் மூத்த சகோதரர் புலவர் ராமலிங்கம் அவர்களே, என் தம்பி சிவகுமார் அவர்களே, என் அத்தையாக இங்கே அருமையாக வந்து பேசி சென்றிருக்கின்ற அம்மா அவர்களே, என் சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்களே, இந்த திருவிழாவிற்கு திரளாக வந்திருக்கின்ற என் சொந்தக்காரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். ஏம்பா சகோதரினா தங்கையா அக்காவா? தங்கைதான். அப்படியா? உறவை தீர்மானிப்பது பணம் தானாமா. மாப்பிள்ள வடபழனி கோயிலாண்ட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, ஒரு கிழிஞ்ச வேஷ்டி தான் இருக்குன்னா யாருன்னா பொண்ணு தருவாங்களான்னு கேட்டிருக்காங்க. எங்க தேவை எது, அடிப்படையான தேவை எது, ஆடம்பரம் எதுங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? பணம் வேணான்னு நாங்க சொல்லல. வாழ்க்கையை மகிழ்ச்சியை தீர்மானிப்பது, குடும்பத்தில் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது பணமா உறவான்னு ஒரு அருமையான கேள்வி. பணமே தேவையில்லைன்னு நாங்க சொல்லல. நீங்க சொன்னீங்களே மாப்பிள்ளைக்கு 2 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா உடனே நீ நானும் பொண்ணு கொடுக்க வருவாங்க. நீதிபதி அவர்களே, நான் கேக்குறேன், மாப்பிள்ளைக்கு 2 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, சொந்தக்காரங்க ஒருத்தங்க கூட இல்லன்னா அந்த பிள்ளைக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. யாராவது பெண் கொடுப்பாங்களா? முதல்ல நாம என்ன செய்யறோம், அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகம் மற்ற தகவல் எல்லாம் வாங்கின பிறகு மறைமுகமா ஒரு விசாரணை நடக்கும் தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் யாரு, எந்தெந்த ஊர்ல பொண்ணு கொடுத்திருக்காங்க, எந்தெந்த ஊர்ல பொண்ணு கட்டி இருக்காங்கன்னுட்டு அவங்க உறவுக்காரங்களை எல்லாம் ஆராய்ச்சி பார்ப்பாங்க இல்லையா? உறவை தீர்மானிப்பது பணம் அல்ல, உறவுதான். உறவை தீர்மானிப்பது உறவு இல்லையா? அடுத்து சொன்னார், மருத்துவத்துக்கு பணம் இல்லைன்னு. பணம் கொடுக்காத அப்பா மோசமான அப்பா, பாசமான அப்பா இல்ல, மோசமான அப்பா. அப்ப பிள்ளைங்க தேவைக்கு கூட பணம் கொடுக்காம இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நாங்க சொல்லல. சரியா புரிஞ்சுக்கணும். எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு, அவருக்கும் எதிர் வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப நாளா பகை. எங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எதிர் வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப நாளா பகை. ஆனா இந்த பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்ணா, எதிர் வீட்டு பொண்ண காதலிக்கும். இது தெரிஞ்சு போச்சு. அவங்க கொஞ்சம் ஏழ்மையானவங்க தான், இவர் கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவர். இவர் என்ன பண்ணாரு, எங்க வீட்டுக்கு வந்து எங்க கணவர்கிட்ட, எங்களுக்கும் அவங்களுக்கும் பகையா இருக்கு, நான் பேச ஆரம்பிச்சேன்னா பெரிய சண்டையா வந்துரும், கொஞ்சம் நீங்க கண்டிச்சு வைங்க, நீங்க போய் சொல்லுங்க அந்த பையன்கிட்ட போயிட்டு எங்க பொண்ணு வந்து அவன் காதலிக்கிறான், காதல் கடிதம் எல்லாம் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. இவரும் போய் என்ன பண்ணாரு, கண்டிச்சாரு. டேய் தம்பி, என்ன படிக்கிற வயசுல இதெல்லாம் என்ன காதல்? அவன் உடனே இன்னொரு சீட்டு ஒண்ணு கொடுத்து அனுப்பிச்சான் எங்க வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் இவர் திட்டிட்டு வந்த பிறகு ஒரு சீட்டை கொடுத்து அனுப்பிச்சான். அந்த சீட்டை வாங்கி பிரிச்சு படிக்கிறேன். கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர்விட்டு எருமைக்கு ஏன் எரிச்சல்னு எழுதி என்னப்பா இன்னொரு தடவை சொல்ல, சுகமா இருக்க? கதிர்விட்டு தாத்தா தானே, கேட்கப்படாதா? கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர்வீட்டு எருமைக்கு ஏன் எரிச்சல்னு கேட்கறான். அது யார, உங்க வீட்டுக்காரர? அந்த மகிழ்ச்சியை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு முகத்துல? நடுவர் அவர்களே, ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம். இப்ப எவ்வளவு பேர் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்த உடனே நல்லா இருக்கியாமா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, மாமி நல்லா இருக்காங்களா, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஊர்ல எல்லாரும் சௌக்கியமானதான் கேட்டாங்க. இந்தியன் பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க, ஸ்டேட் பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தரும் கேட்கல. ரொம்ப அழகா பாடினாங்க. மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதே அடி முத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதே அடி. மனிதர்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னாங்க, பணம் இல்லாத வரைக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு நடுவர்களே, தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி பணம் அதிகமாயிருச்சுன்னா பயமாக போயிடுது.
இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்க கூட முடியல. திருடம் வந்துருவானோ, கொள்ள அடிச்சுட்டு போயிருவாங்களோ, எப்ப யார் வந்துருவாங்களோ, என்ன கேட்டு போயிருவாங்களோ, என்ன எடுத்துட்டு போயிருவாங்களோன்னு பயம். அப்படி பயம் வந்துட்டு வாழ்க்கை இனிமையாக போக மாட்டேங்குது. ரொம்ப அழகா எழுதுனாங்க. கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரித்தேன், தூக்கம் கண்ணை சுற்றுமே அது அந்த காலமே, மெத்தை வீரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் தூக்கம் கண்ணில் இல்லையே அது இந்த காலமே. பாடி பாடிட்டு என்ன பார்த்தா என்ன இருக்கும்? சொல்றேன், சவால் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உங்களால பாட முடியுமா? பாருங்க, நான் அப்புறம் பாடுறேன். உறவுகள் தான் என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். உறவுகள் என்பது இதயம் போல் எப்போதுமே துடித்துக் கொண்டிருக்க வேண்டும், இல்லையா? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நாம சொல்லுவோம் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் 4 பேர் வேணும் இல்லையான்னு ஒரு பழமொழி. நம்ம எவ்வளவோ பழமொழி நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும்னு தான் சொன்னாங்களே தவிர 4 பணம் வேணுங்கிறத யாரும் சொல்லல. ஆகையினால் சிவகுமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை மாத்திக்கணும். ஐயா மாத்திக்கிறதா முடிவு பண்ணி சொல்லிட்டாரு. அவர் அவருடைய கருத்தை மாத்திக்கணும். ஆகையினால் நடுவர் அவர்களே, சொந்தம் பந்தம் உறவுகள் மட்டும்தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கின்றது என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.